ஒரு தொகைக்கான தனி வட்டியானது. ஸோ தனி வட்டியை நம்ம எஸ்ஐன்னு சொல்லுவோம். அதை எழுதிக்கிட்டேன். அத்தொகையின் அந்த தொகை அதை பின்னு எழுதிப்போமா. 16/25 மடங்குங்கிறான். அப்போ பியோட 16/25 மடங்கு தான் என்னது எஸ்ஐ. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். அப்போ வட்டியானது, வட்டின்னு ஆறுன்னு சொல்லுவோம், கால அளவிற்கு சமம். அப்போ ஆர் சீக்வல் என்னது என்னு. இதுதான் 2வது லைனில் கொடுத்துருக்கான். அப்போ வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஆர் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? PNR/100 சீக்வல் எஸ்ஐன்னு போட்டேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பி அப்படியே எழுதிக்கிங்க. இந்த எண்ணுக்கு பதிலாக அந்த ஆரை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 சீக்வல் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக நமக்கு ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சோம்ல, 16/25 பின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த பியும் கட்டாயிரும். இப்போ இதை அடிக்கும்போது 4ன்னு வருமா? ஓகே, இந்த 4 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ R² சீக்வல் 16 × 4ன்னு வரும். சரி, இப்போ 6ஆக மாற்றும்போது 16 நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 4ன்னு வரும். 4 எடுத்தால் 2ன்னு வரும். 2 பெருக்குனா 8. அப்போது